ஹலோ கைஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொள்ளடம் பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். இப்போது எங்கன்றதை வந்து டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. கோரையாறு அருவி, கோரையாறு ஃபால்ஸ், பெரம்பலூரில் இருக்கிற கோரையாறு ஃபால்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம். திருச்சியிலேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த போனால் பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்குது. காலையிலேயே 5 மணிக்கெலாம் கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் சில பல வேலைகள்னால இப்போ தான் அஃபிஷியலாக ட்ரிப்புக்குள்ளன்றது வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்பர் 1 டோல்கேட் வந்திருக்கோம். இங்கேருந்து துறையூர் போயிட்டு துறையூர்லேருந்து கோரையாறு அருவி, பச்சைமலை பக்கத்தில் இருக்கிற கோரையாறு அருவி. இது வந்து சீசன் டைம் தான். இன்னைக்கு தேதி வந்து 16/12/2020 புதன்கிழமை. சரி, எனக்கு வாயெல்லாம் கொஞ்சம் டைப் அடிக்குது குளிரில். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம், சூரிய பகவான் இன்னும் வரல, சூரியன் வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு நான் உங்ககிட்ட லைனுக்கு வர்றேன். கைஸ், இப்போ வந்து துறையூர் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலேருந்து மழை வேறு, அதனாலேயே வந்து நாங்கள் கிளம்புறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூட விட்டு விட்டு மழை பேஞ்சிட்ருக்கு. அதனால் எதுவும் ஃபுட்டேஜ் அவ்வளோவா எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் மழை நின்றுச்சு, அதான் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வெளில எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த வயல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போது எடுக்கலாம்னு பார்த்தா அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஜிடேஷன் தான் வரும். வயல், க்ரீனரிஸ். இவ்வளோ நாள் எதுவுமே மழை இல்லை. நாங்கள் போன ட்ரிப்பு போனப்போ பேஞ்சது தான் மழை. அதுக்கப்புறம் மழையே இல்லை. இன்றைக்கி ட்ரிப்பு போகலான்னு கிளம்பும்போது திரும்ப மழை வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் காலையிலே கிளம்பிட்டேன் 5 மணிக்கெலாம். ஸோ அப்புறம் போயிட்டு நான் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு அர்ஜென்ட் வேலை வந்துடுச்சு. ஸோ அதுக்காக சுற்றிட்டு இருந்தோம். இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, போன தடவை தண்ணி மறந்துட்டோம்ல. நாங்கள் தலைமலை ட்ரிப்பு போனப்போ தண்ணி மறந்துட்டோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி எதுவும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம். ஆனால் வர்ற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து கீழே விழுந்துருச்சு பேக்கில் இருந்து. அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரில. சடனாக டபால்னு விழுந்தோன்னா நான் பிரேக் அடித்து என்னடா விழுந்துச்சின்னு பார்த்துட்டா தண்ணி விழுந்து தண்ணிலாம் கீழே ஊற்றிருச்சு நான் எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு நல்ல வேலை ரீஃபில் பண்ணிக்கிட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம். டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். அரௌண்ட் இதுவும் ஒரு 70 கிலோமீட்டர் தான். அதாவது ஒரு 2-2.5 மணி நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறேன். உங்களுக்கும் எல்லா இடமும் நல்லா காட்டின மாதிரி இருக்கும். ஸோ இந்த பச்சைமலை, புளியஞ்சோலை அது கூட இதே ரூட்டு தான். இங்கேருந்து சில டைவர்ஷன்ஸ் தான் ஆகும். ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்தால் புளியஞ்சோலை வரும், ரைட் எடுத்தால் பச்சைமலை, கோரையாறு அருவி. இப்போதான் ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். மணி வந்து இப்போது 8:30 ஆகுது. நாங்கள் வந்து ஒரு அந்த கொள்ளடம் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது மணி 7:30. இப்போ வந்து மணி 8:30 ஆகுது. ஸோ இங்கே நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல. அதனால் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி இங்கே பிரேக் எடுத்துருக்கோம் நடுவில். ஸோ இங்கே திரும்பியும் ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இன்னும் 41 கிலோமீட்டர் இருக்குது கோரையாறு ஃபால்ஸு. விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்கு அப்பப்போ. அதனால சரியாக ரெக்கார்டு எதுவும் பண்ண முடியல. நடுவில் அங்கங்கே தான் கொஞ்சம் பண்ணுறேன். குளிர ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோரையாறு ஃபால்ஸில் வந்து மலை மேலே ஏறினதுக்கு அப்புறமேட்டு ஆஃப் ரோடு நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் நிறையா போட்டிருந்தாங்க. நம்ம வந்து எப்படி ஆஃப் ரோடு பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல டியோ. ஸோ வந்து மலை மேலே ஏறும்போது தான் தெரியும். அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறன்றது வந்து. ஸோ அந்த ஆஃப் ரோடு வந்து எப்படி ஏற போகிறோன்றது வந்து தெரியல. பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நாங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். கூகுள் மேப் சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்.
गाइस சத்தியமா ரொம்ப சாரி. ஏன்னா என்னால இங்கிருந்து இவ்வளவு தூரம் நான் ஏறி வந்த கிளிப்ஸ் இந்த மாதிரி ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் என்னால உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ நாங்க மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ கூட மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு. நடுவில் ஒரு இடத்துல பிரேக் எடுத்து உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னால எதுவுமே ஷூட் பண்ண முடியலன்றதுக்காக சரி இதையாவது காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இறங்கி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அங்கிருந்து ஒரு ஏரி எல்லாம் தெரியுது. மழை பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கு. நனைஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ரெயின் கோட் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ இங்க இருந்து நிறைய கொண்டை ஊசி வளைவுகள் நிறைய இருக்கு. ஸோ அதுல தான் ஏறி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், மேலே போகணும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நடந்து தான் போகணும். ஆஃப் ரோட் செஷன் தான் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல. ஸோ மேலே போயிட்டு மீட் பண்றவங்கள. பயங்கரமா இருக்கு இந்த ஏரியாலாம் கைஸ். இதுக்கு மேலே இருக்கிற விளாக் வந்து நான் மைக் கனெக்ட் பண்ணல. அதில் மழை ரொம்ப பெஞ்சனால ஹெல்மெட்டில் இருக்கிற மைக்கை கழட்டிட்டேன். இப்போ கூட மழை தூரிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் ஹெல்மெட்டை கேமரா வச்சிருந்தா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஸோ நீங்கள் இந்த வியூ மட்டும் பாருங்க. ஸோ கைஸ் ஆடியோ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இங்கே இருக்கிற லொக்கேஷன்லாம். அங்கே தெரியுற மிஸ்டெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? சொன்னார் என்கிட்ட பெட்ரோல் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக சொன்னார். நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். அப்புறம் அவர் வந்து பெட்ரோல் கொடுத்தாரு. 110 ரூபாயும் 1 லிட்ரு. ஸோ அங்கே கீழே இறங்குற வரைக்கும் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு 1.5 லிட்டரு பெட்ரோல் வாங்கி ஊற்றிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஃபால்ஸ் வந்து குளிப்போமான்னு தெரியல. ஏன்னா மழை டைமில் தண்ணி ரொம்ப நிறையா இருக்கும், ரிஸ்க்குன்னு இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபால்ஸில் குளிப்போமான்னு தெரில. பட் போதும், இந்த சீனரி இங்கே உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த மிஸ்ட் இருந்தபோது எதுவுமே தெரியல. இப்போ இந்த மிஸ்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ரோடு பாருங்களேன், வேற லெவலில் இருக்குங்க. செம்மையா இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஏரியாலாம். இப்போ நாங்கள் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இங்கே புதூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து கட் பண்ணணும்னு சொன்னாங்க ஃபால்ஸுக்கு. நிஜமாக ஹில்ஸ் ரோடு தான் பக்காவாக இருக்குது. ஆனால் நடுவில் கொஞ்சம் அந்த ஆஃப் ரோடிங் செக்ஷன் கொஞ்சம் நடுவில் வருது. அது வரும்போது கவர் பண்ண முடியல, மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. ஸோ இப்போ போகும்போது உங்களுக்கு மழை இல்லைன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆஃப் ரோட் செக்ஷன் கொஞ்சம் தூரம் மட்டும் ஆஃப் ரோடாக இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்குது. அந்த ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ரோடு அப்படி இருக்குது. ஜல்லி மட்டும் கொட்டி வச்சுருக்காங்க ரோடு போடாமல். ஐயோ இங்கேருந்து ஆஃப் ரோடிங் தான் போல. இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரியல. ஐயோ என் செருப்பு நாரி போச்சு. ஏற்கனவே நாரின செருப்பு தான். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஆஃப். நல்லா இருக்கே ரோடு, அமோகமாக இருக்கே, அற்புதமாக இருக்கே. வெயிட் a minute, செருப்பு கொஞ்சம் கழுவிக்குவோம். இங்கெல்லாம் ரோடு எப்போ போடுவாங்கன்னே தெரியல. ஓ மை காட், பக்கா ஆஃப் ரோடு. யாராவது ஆஃப் ரோடு பிரியர்கள் இருந்தீங்கன்னா வந்துருங்க.
கோரையாறு அருவி, பெரம்பலூர். வேறு லெவல் ஆஃப் ரோடு. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க. நிஜமா இந்த ரூட்டில் தான் போகணுமா? சீனரியெல்லாம் நல்லா தான் இருக்குது. எதுக்கும் கீழே இறங்கி யார்ட்டையாவது கேட்டுக்குவோம். ஆக்சுவலாக அங்கே ஒட்டுன சேரி எங்களுக்கு இங்கே வரைக்கும் வழுக்கி விடுது ரோட்டை ஸ்லிப்பரியாக பயங்கரமாக. பொறுமை பொறுமை. இறங்கிட்டோம். இங்கெல்லாம் ரோடு இல்லை, மண்ணு தர தான். ஸோ பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும் போல். ரொம்ப பொறுமையாக தான் போக முடியும். யாராவது இருந்தால் கேட்கலாம் இதுதான் கன்ஃபார்மான ரூட்டா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு கரெக்டான ரூட் இல்லாமல் ஏதோ ஒரு ரூட்டில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆஃப் ரோடில் இறங்கிட்டு பெரிய வம்பா போயிடும். யாரையுமே காணுமே கண்ணு கிட்டது வரைக்கும். ஐ திங்க் தெரியலையே. பொறுமை பொறுமை. எதுக்கு வண்டி ஆனில் வச்சுக்கிட்டு இறக்கம் தானே. ஏற்கனவே பெட்ரோலுக்கு செலவு பண்ணியாச்சு நிறையா. மொபைல் வேறு சார்ஜ் குறைஞ்சிருச்சு. பவர் பேங்க்கில் அது வேறு சார்ஜ் போடணும். இது என்ன பைக் மாதிரி போய்கிட்டே இருக்குது. கிளச்சு விட்டோன்னு போகிற மாதிரி. பிரேக்கு தானே விட்டேன். பொறுமை பொறுமை பொறுமை. அண்ணன் போயிட்டாரோ கேட்கலான்னு பார்த்தா இதுக்கு மேலே போகாது. இப்போ மட்டும் அவர் அருவி இந்த பக்கம் இல்லைன்ட்டாருன்னு வை. நான் அருவி இந்த பக்கம் தான் இருந்தேண்ணா. இந்த பக்கம் தானா? Few moments later. இந்த இடத்துல திரும்ப வண்டி எப்படி ஏற்ற போகிறோம்? ஓகே, அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்லிப்பரியாக இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சர்க்கிட்டு நல்ல பிரேக்கிங் சிஸ்டம் இல்லைன்னா கஷ்டம். ஆமாம், அங்கே ஒரு பையன் சொன்னாப்புல இதில் வந்து வாட்டர் கிராசிங், லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது வேணும்னா கூட இங்கே வாங்க. வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது. ஒன்லி அட் ரெய்னி சீசன். ஓ மை காட், இங்கேருந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நடந்து தான் போகணுமா? வண்டி இதில் ஏற மாட்டேங்குது ஆக்சுவலி. ஹிமாலயனில் பண்ண வேண்டிய ரைட்டை நாங்கள் டியோவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, ஒரு வழியா இன்னும் முடியல. அந்த பக்கம் போயிடலாம். தடி ஏண்டா, இங்கே எவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. ஒருத்தன் கண்டுக்காமல் நடந்து போயிட்டுருக்கான் அவன் பாட்டுக்கு. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு நெடியோ என்று கேலி செய்த புல்டோசரு. தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வண்டி எங்கேயோ போட்டு போயிடலான்னா அந்த பையன் கேட்க மாட்டான், அடம் பிடிக்கிறான். டேய், போட்டு நடந்து போவான். ஆ, ரோடு இருக்கா? நான் இருக்கணும்டா. டேய், எங்கடா ரோடு இருக்கு? அது ரோடாடா? இங்கே ஏதோ இந்த லூஸ் ரோடு இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருச்சு. இது ரோடாம். அருவியின் சத்தம் கேட்கிறதுன்னு நினைக்கிறேன். சத்தம் தான் கேட்குதுல, நிப்பாட்டி போட்டு போயிடலாமே. புல்டோசரே நிப்பாட்டி போட்டு போயிருக்காங்க. இங்கே நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். டோன்ட் வெரி, சேஃப்டியாக இருக்கும்னு நம்புகிறோம்.
இருங்க, நான் இந்த செட்டப்பெல்லாம் மாற்றிட்டு நார்மல் செட்டப்புக்கு வந்துடுறேன். நாங்கள் இப்போ அருவிக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நான் அந்த ஹெல்மெட்டை கழட்ட விரும்பலை. ஹெல்மெட் போட்டுகிட்டே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கழட்டிட்டு நான் அதை வேறு கையில் தூக்கிட்டு போகணும். அதனால் அந்த ஹெல்மெட்டை நான் கழட்ட விரும்பலை. அருவி சத்தம் எங்களுக்கு கேட்குது, ஆனால் அருவி எந்த பக்கம் இருக்குன்னு தான் தெரில. கைஸ், வேறு வழி இல்லாமல் கழட்டிட்டேன் நான் ஹெல்மெட்டை. ஏன்னா இதை உங்களுக்கு நல்லா க்ளீனாக காட்டுன்றதுக்காக தான். இப்போ எனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு சீனிக் இருக்குன்றது நீங்கள் உங்கள் கண்ணில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது என் கண்ணில் அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ தெரியுது, பயங்கரமாக. ஸோ அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது சின்னதாக, இங்கே ஒரு ஃபால்ஸ், அப்படியே தண்ணி நேராக ஓடுது, ஓட மாதிரி இங்கே கீழே ஓடுது. ஸோ நாங்கள் அதை கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் அங்கே ஃபால்ஸுக்கு தான் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த ரூட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வண்டியில் இறங்கிட்டு திரும்ப ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் கீழே. மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாத ஒரு இடம் தான் இது. பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பிளேஸ்லாம் இது கிடையாது. இந்த கோரையார் ஃபால்ஸுன்றது. ஃபால்ஸுக்கு போகணும், இது மாதிரி ஒரு ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த ஃபால்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் இங்கே லோக்கல் பீப்புள் வேறு யாருக்குமே தெரியல. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஊர்லயுமே டவர் கிடைக்காது, மொபைல் சிக்னல் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ கூகுள் மேப்லாம் பார்த்து போக முடியாது. நாங்களே கூகுள் மேப்பே பார்க்க முடியாம வேற வழி இல்லாம இருக்கிறவன்ட்டெல்லாம் விசாரிச்சு தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தோம். ஸோ வரும்போது கூகுள் மேப்பை நம்பி தயவு செஞ்சு வராதிங்க. இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டவர் கிடைக்குது. எனக்கே என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு கால் பண்ணோம், அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இங்க டவர் கிடைக்குதுன்றத. இந்த பாதையை கொஞ்சம் பாருங்களேன், இந்த பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல இறங்கணுமா? இருக்குது ரொம்ப ரிஸ்கியான பிளேஸா இருக்கு இதெல்லாம். அவன் ஒரு தடவை கூப்பிட்டான், எனக்கு கேட்கல. என் ஃப்ரெண்டு எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல, ஒருவேளை உளுந்துருப்பானோ. ஃபால்ஸ் சவுண்ட் எங்களுக்கு பயங்கரமா கேக்குது. பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப தண்ணி ஓடுறது கூட தெரியுது, ஆனா இங்க ஃபால்ஸ் இருக்குதான் தெரியல. தண்ணி ஓடுது, இது இறங்கி பார்ப்போம். ஃபால்ஸ் இல்லைன்னா பல்பா போயிரும். ஐயோ, ஓட விட்டாங்கடா சாமி. வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். ஆனா நாங்க வந்த பிளேஸ் இது கிடையாது, மிஸ் பண்ணிட்டோம். பட் செம்மையா இருக்கு. வியூ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, நாங்கள் ஃபால்ஸ் எங்க இருக்குன்றது தேடி கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக ஃபால்ஸ் இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்தப்போ இந்த படிக்கட்டில் தான் போனாங்க. அந்த படிக்கட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. அது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி இருக்கு லொக்கேஷன். இங்க ஒரு குடில் மாதிரி இருக்கு பின்னாடி பாருங்க. ஸ்டே பண்றதுக்கு இந்த நடுக்காட்டுல கட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் இறங்கி போகணும்னு தெரியல. கீழே எவ்வளவு தூரம் கீழே இறங்கி போகணும்னு தெரியல. அங்க போவோம். Guys, we reached the கோரையாறு அருவி. எஸ், ஃபேண்டாஸ்டிக்கா ஆர்ப்பரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அமேசிங்கா இருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். கோரையாறு அருவி வந்தாச்சு. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல. இதுல வியூ தெரியும் செம்மையா. இது நேரில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்கா இருக்கு, பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. அருவி சவுண்டே ரொம்ப அதிகமா இருக்கு, ஜாஸ்தியா.
கோரையார் ட்ரிப் இதோட முடிஞ்சுது. ஸோ கோரையார் அருவி இந்த விலாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ நாங்கள் ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல, வேற லெவலில். அந்த பின்னாடி தெரியுற ரோட்ஸ் தான் வந்து நாங்கள் இப்போ போகிறோம். அந்த ரோட்டில் தான் இப்போ நாங்கள் போகணும். ஸோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிகாஷன்ஸோட வாங்க. நாங்கள் இன்னைக்கு குளிக்கல, ஏன்னா அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. ஸோ எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு குளிக்கல. நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸோட வாங்க. வேற யாராவது இருந்தால் மட்டும் குளிங்க, தெரியாத இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு விலாகோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். டாட்டா.